பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தின தியானத்திற்கான தலைப்பு, என்ன ஓர் அருமையான நண்பர். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். எரேமியா 31:3. நமக்கு அநேக நண்பர்கள் இருக்கக்கூடும். எனினும் நாம் துயரிற்றிருக்கும் நேரத்தில், கலங்கியிருக்கும் சமயங்களிலும் அவர்கள் நம் அருகில் இராமற் போகக்கூடும். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவில் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாய் இருக்கும் மிக நெருங்கியதோர் நண்பர் நமக்குண்டு. அவர் சமாதான பிரபுவாக இருப்பதால் நாம் நம்பிக்கை இழந்து மனமுறிவடைந்திருக்கும் சந்தர்ப்பத்தில் அவர் நம்மை பரலோக சமாதானத்தினால் நிறைக்கிறார். அவர் ஒளியாக இருப்பதால் நாம் இருள்மூடே கடந்து செல்கையில் அவர் நமக்கு வெளிச்சம் கொடுக்கிறார். அவரே வழியாக இருப்பதால் நாம் வழி தவறுவது போல் தோன்றும் சமயங்களில் நமக்கு வழிகாட்டுகிறார். அவர் ஜீவ அப்பமாக இருப்பதால் நாம் பசியாய் இருக்கையில் அவர் நம்மை போஷிக்கிறார். இவ்வுலகில் நமக்கு சகலமும் சுமூகமாகவும் அனுகூலமாகவும் இருக்கும்போது நமக்கு அநேக சிநேகிதர் இருப்பார்கள். நம்முடைய பணத்தையும் பொருட்களையும் நாம் இழந்து போகும்போது அவர்கள் நம்மை விட்டு விலகி நம்மை கைவிட்டு விடுவார்கள். ஆண்டவராகிய இயேசுவோ நம்மை விட்டு ஒருபோதும் விலகாத ஒருவராயிருக்கிறார். நாம் வறுமையூடாக கடந்து சென்றாலும் செலுத்தோங்கி இருந்தாலும் அவர் நம்மோடு கூடவே இருப்பார். நம்முடைய வறுமையில் அவர் நம்முடைய நித்திய ஐஸ்வர்யங்களாய் இருக்கிறார். நம்முடைய செழிப்பில் அவர் நம்முடைய மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கிறார். அவர் மரணம் பரியந்தம் நம் வழிகாட்டியாய் இருப்பதால் நாம் வழி தவறி செல்ல அவர் ஒருபோதும் அனுமதிக்கவே மாட்டார். நம்முடைய வழிகளெல்லாம் அவர் நம்முடனே கூட வருகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று தேவன் வாக்குரைத்திருக்கிறார். இவ்வாக்குரைக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்து சென்று விட்டன. ஆயினும் இவ்வுலகில் கோடிக்கணக்கானவர்கள் அவர் தாம் வாக்குத்தத்தம் பண்ணினதில் உண்மையுள்ளவராகவே இருப்பதை கண்டறிந்திருக்கின்றனர். உண்மையில் அவருடைய நாமமே உண்மையும் சத்தியமுள்ளவர் என்பதாகும். வெளிப்படுத்தல் 19:11. நமக்கு உதவி செய்ய முடியாத அளவுக்கு அதிக அளவில் உள்ளவர்களாயிருக்கும் நண்பர்களும் உண்டு. ஆனால் நம்முடைய பரலோக நண்பரோ நம்மை குறித்து எப்போதும் நினைவுள்ளவராகவே இருக்கிறார். நம்மை இரவும் பகலும் காக்கும்படி அவர் தம்முடைய பரிசுத்த தூதர்களை அனுப்புகிறார். அத்துடன் அவர் தாமே தூங்காமலும் உறங்காமலும் இருந்து நம்மை பாதுகாக்கிறார். நாம் சில நண்பர்களிடம் நம்முடைய இருதயத்தில் உள்ளதையெல்லாம் வெளிப்படையாக கூற இயலாது. அவர்கள் நம்முடைய வேதனைகளையும் துயரத்தையும் விளங்கிக் கொள்ளக்கூடாது இருப்பர். நம்முடைய புண்பட்ட உணர்வுகள், துயரங்கள், நாம் சகித்து கொண்டிருக்கும் புறக்கணிப்புகள் ஆகியவற்றை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியாது. சில வேளைகளில் நம்முடைய இருதயத்தில் உள்ளவைகளை எல்லாம் நாம் பகிர்ந்து கொள்ளும் போது நம்முடைய மிக நெருங்கிய நண்பர்கள் கூட நம்மை தவறாக விளங்கிக் கொள்ளக்கூடும். ஆனால் நாம் எந்த பிரச்சனையூடாக கடந்து சென்றாலும், நாம் சந்திக்கும் சோதனை எதுவாயிருந்தாலும், நம்முடைய இருதயத்தில் உள்ளவைகளை எல்லாம் எப்போதுமே பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நண்பர் கர்த்தராகிய இயேசுவில் நமக்குண்டு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். மத்தேயு 11:28 என்று அவர் கூறுகிறார். ஆம், கர்த்தராகிய இயேசு நமக்கு எப்படிப்பட்ட உச்ச நண்பராயிருக்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளையே, நாம் இயேசுவை நம் உச்ச சிநேகிதராக வைத்துக்கொண்டு அவரிடம் எல்லாவற்றையும் நாம் சொல்லுவோமாக. ஜெபத்திலே அவரோடு பேசுவோமாக. அவர் எப்போதும் மாறாதவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த வார்த்தைகளை உங்கள் நண்பர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள், உற்சாகத்தினர் எல்லாருக்கும் ஷேர் செய்து அவர்களும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அவருக்கு உதவி செய்வோமாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.